சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வக்கீல் மேடம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போயிட்டே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்தாலும் இப்போ என்னோட சுச்சுவேஷன் மாறிச்சு மேம், என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ஏன் உன்னால் சைன் பண்ண முடியாது, பணம் தான் ரெடியாக இருக்கல, சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா என் வயிற்றில் மனோஜோட குழந்தை வளருது, அவர் இல்லாமல் நான் இருக்கலாம், ஆனால் அப்பா இல்லாமல் குழந்தை இருக்க முடியாது, என்னால் கண்டிப்பாக டிவோர்ஸில் சைன் பண்ண முடியாது, நான் மனோஜ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் நீ நானும் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, இப்போ நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழணும், அதுதான் நல்லது, நீ என்னன்னு யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மனோஜோட அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் மேடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, சரி இப்போ ஏதோ மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வருதேன்னு நினச்சேன், இப்போ இன்னும் டிஃபிகல்ட்டாக ஆச்சு, இந்த கேஸ் கோர்ட்டில் இதோட முடியவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன முடிவு பண்ணுறீங்களோ யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருக்காங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ இப்படி பேசுகிற, அவள் என்ன சொல்லிட்டு போகிறா, உண்மையாக தானே சொல்லிட்டு போகிறா, அவள் சொன்னது உண்மையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்தோட அப்பா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மனோஜை கூப்பிட்டு, மனோஜ் என்னடா இது, என்னதாண்டா நடக்குது, அவள் என்னடாண்டா சொல்லிட்டு போகிறா அப்படின்னு கேட்குறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா பா இவன் முழிக்கிறதுலே தெரியலையா, இவன் ஏதோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா என்னடா நினச்சிட்டு இருக்க, என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியுமே சொல்கிறாங்க, நீ பண்ணது ஏதாவது கொஞ்சமாவது சரியாடா, என்ன தாண்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரோஹினே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூட குழந்தைய மட்டும் பெற்றுக்க முடியுமா, இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா நல்ல வேலை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா டேய் என்னடா கம்னு இருக்க, அவன் என்ன சொல்லிட்டு போகிறா, இதெல்லாம் உண்மையா இல்லையா, ஒழுங்கு மாதிரியே வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மனோஜ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாரு. முத்து பார்த்தீங்கன்னா இவன் எங்கேருந்துப்பா வாயை திறந்து சொல்ல போகிறான், அவனோட திருட்டு மொழியிலே தெரியலையா, அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ஏய் எல்லாரும் ஏன்டா அவனே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அப்போ கூட நீங்கள் அவனை கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இது அவன் தான் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, அவள் ஒரு பித்தலாட்டக்காரி, அவள் ஒரு பொய்க்காரி, அவள் எதை சொன்னாலும் நீங்களாம் நம்பிடுவீங்களா அப்படின்னு விஜயா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க விஜயா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அவள் பெரிய நாடகக்காரி, அவள் கண்டிப்பாக போய் தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து தானே செக் பண்ணியிருக்கா, அவள் கர்ப்பமாக இருக்கிறது உண்மை தானே, டாக்டரே சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயால அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, அந்த டாக்டரே அவள் கைக்குள்ளே போட்டுக்கின்னு இருந்திருக்கலாம், அந்த டாக்டருக்கு பணத்தை கொடுத்து அவர் ரெடி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவத்தில் ஓவர் இமேஜினேஷன் பண்ணாதீங்க அத்தை, அந்த டாக்டரை வர சொன்னது நான், பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் தானே இருக்கா, அப்போ இதுக்கு முன்னாடி அவள் இங்கே இருந்தால, அவளுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, அதனால் அவள் முன்னாடியே சொல்லி வச்சிருப்பா, இந்த மாதிரி உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீ வந்து இந்த மாதிரி சொல்லிடுன்னு சொல்லி காசை கொடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவிலாம் பார்த்தீங்கன்னா மா நீ ரொம்ப ஓவராக இமேஜினேஷன் பண்ணுறம்மா, இல்லைன்னு டூ மச்மா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. உடனே முத்தும் ரவியும் பார்த்தீங்கன்னா இவன் அவகிட்ட பேசாதபோது கூட அவள் கூட அப்பப்போ சுற்றிட்டு தான் இருந்தான், அவளை மீட் பண்ணிட்டு தான் இருந்தான், இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதடா, அவள் போய் தாண்டா சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு டேய் ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்கிறா, இவன் இப்படிலாம் கேட்டால் உண்மையாக சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு மனோஜ் அடிக்க போகிறாரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கடா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாரு. மனோஜ் இங்கே வா, இதெல்லாம் உண்மையா இல்லையா சொல்லு, நீ சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மனோஜ் கம்னு இருக்கான். முத்து திரும்பவும் டென்ஷன் ஆகி இவன் இப்படியெல்லாம் சொன்னால் வாயே திறக்க மாட்டான்ப்பான்னு சொல்லி திரும்பவும் அடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கம்னு தான் இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. அவன் தெரியலையப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே ரவி பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெலாம் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அவள் இங்கேருந்து போய் 6 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படிப்பா அவள் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு.
மனோஜ் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அவள் வயித்துல வர குழந்தை உன் குழந்தை தான் சொல்கிறா. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். அதை நீ சொன்னா தான் எங்களுக்கே தெரியும். ஒழுங்கு மரியாதையாக ஒழுக்கமாக உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு யோசிக்காம, அப்பா அவள் சொல்கிறதுல எந்த உண்மையும் இல்லைப்பா, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவே இல்லைப்பான்னு சொல்லிடுறாரு. நம்மளுக்கு அதை கேட்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். விஜயா பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன்ல, அந்த குழந்தைக்கு அவன் அப்பாவா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஒரு பொண்ணுமே பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் மீனாவும் சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவள் ரொம்ப உத்தமி பாரு, பொய் சொல்ல மாட்டான், நீங்கள் வந்து இப்போ அவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, அவங்க பொய் சொல்லியிருக்காங்க தான், நிறைய ஏமாற்றிருக்காங்க தான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க பொய் சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. மனு சொல்கிறது உண்மையா, ரோகிணி சொல்கிறது உண்மையான்னு புரியாமல் அவர் ஒரு பக்கம் யோசிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, அம்மா இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு தப்புமே பண்ணுவான், ஆனால் அது ஏற்றுக்கிற தைரியம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, அது எப்பட்றா சைன் பண்ண போகும்போது அவளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணா, பணத்தை மட்டும் வாங்கிக்கணும், ஆனால் டிவோர்ஸ் கொடுத்துடக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ நாடகம் நான் ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, விஜயா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத, இங்கே நடந்ததெல்லாம் நம்மலாம் பார்த்து தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஷயத்தை பற்றி இந்த மாதிரி பொது சபையில் பேசுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன உங்களுக்கு உண்மை தானே தெரியணும், டே மனோஜ் உண்மையாக சொல்கிறா, அவள் சொல்லிட்டு போனது உண்மையா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவே கிடையாது, அவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போனான்னு எனக்கே தெரியல, அது தெரியாமல் தான் நானே முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. உடனே ரவியும் முத்தும் பார்த்தீங்கன்னா, டே நீ இதுக்கு முன்னாடி அவங்கள சீக்கிரட்டாக எங்கேயுமே மீட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, அதான் அவன் சொல்கிறான்ல, எதுக்கு நீங்கள் யாரும் அவனை நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விடுகதை, அடி மலர்ந்து நுனி மலராத பூ அது என்ன? திரும்பவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா, அவள் என்னை பார்க்க கடைக்கு ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கா, அப்பவும் பகலில் தான் வந்திருக்கா எல்லா ஸ்டாஃபும் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வாழ்கிறதுக்காக தான் இவ்வளோ போயும் இவ்வளோ பித்தலாட்டமும் பண்ணா, அப்படி இருக்கும்போது அவங்க இந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் குழந்தை யாருன்னு தெரியாமல் கோர்ட்லலாம் கேஸ் இழுத்துட்ருக்கோம், ஆனால் இப்போ இப்படி கிடையாது, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா திருன்னு முழிக்கிறாங்க. முத்து திரும்ப திரும்ப எவ்வளோ கேட்குறாரு, ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கூடா, நாளைக்கு இல்லைன்னா அது உனக்கே பிரச்சனை ஆகிடும், நீ ஜெயிலுக்கு போகிற அளவுக்குலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா, அவள் சொன்னது போயிடா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றான்னு சொல்கிறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யாருக்கோ குழந்தை பெற்றவ, இப்போ இந்த குழந்தை எவனோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, அத்தை ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ரோஹிணி இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, என்னடி அவளுக்கு வக்கான்றது வாங்குறியா இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி நீங்கள் அவங்களோட கேரக்டரே நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, அவளுக்கெல்லாம் என்ன கேரக்டர் வேண்டியிருக்கு, இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அவள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் ரொம்பவே தப்பாக பேசுகிறீங்கம்மா ஒரு பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, இங்கே பார் மனோஜி, எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லிவிடு, நாளை பின்ன ஏதாவது உண்மை தெரிய வந்ததுன்னா கோர்ட்டும் உன்னை சும்மா விடாது, நானும் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா மனோஜ், இல்லைப்பா இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உனக்கு டைவர்ஸ் கிடக்காதது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது, இப்போ இதில் இந்த பிரச்சனை வரையா, என்ன தான் நடக்குதுன்னே தெரியல, வர வர ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி புலம்புறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, இவன் கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கவே மாட்டான்ப்பா, இவனுக்கு தப்பு பண்ண மட்டும் தான் தெரியும், அந்த தப்பு எதிர்க்க தைரியம் இவனுக்கு எப்பவுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் மனோஜி, ஒழுங்காக உண்மையை இப்பயே சொல்லிடுறா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி ஆகிடும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ சொல்லிட்டு போயிட்டானே, எல்லாம் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, நான் சொல்கிறது யாரும் நம்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்லன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் விஜயா கிட்டே கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே வேற ஒருத்தன் குழந்தைக்கு உன்னை அப்பாவாக்க பார்த்தா, இப்போ அதே கேடு கெட்ட வேலையை பண்ணிட்டு வந்திருக்கா, இப்போ இதுக்கும் உன்னை அப்பாவாக்க பார்க்குறா, இதுக்கு நான் விட மாட்டேன்டா, உன்னை நான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. விஜயா பேசுனதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, அது போதுமா எனக்கு, வேற யார் என்னை நம்பலனாலே எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக அப்படியே நழுவி ஓடிடுறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா, ரோகிணி வேற கர்ப்பமாக இருக்குன்னு சொல்கிறா, இதுக்கு நடுவில் நம்ம கனகாக வேற கல்யாணம் பண்ணிட்டோமே, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு சொல்லி
முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியை காமிக்கிறாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன டிவோர்ஸ் பேப்பர்லலாம் சைன் பண்ணிட்டாளா? பணத்தெல்லாம் குடுத்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா டிவோர்ஸ்ல அவ சைன் பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இவ சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளா? பணம் இல்லாட்டி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது வேற பிரச்சனை. நீங்க முதல்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ உட்கார வச்சு பேசுறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன தாண்டி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏன்டி அழுவுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா, "அவ சைன் பண்ண போம்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா பதட்டமாகறாங்க. "நாங்க அங்கேயே டாக்டர்லாம் வர வச்சு பார்த்தோம். அவங்க செக் பண்ணிட்டு அவ பிரெக்னென்ட்டா இருக்கான்னு சொல்றாங்க" அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது. ரோகிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடி வித்யா சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா உண்மைதான். மனோஜோட குழந்தை என் வயித்துல வளருது" அப்படின்னு சொல்றாங்க. "நீ எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிட்டே இருப்ப. பொய் சொல்லாம ஒழுங்கா உண்மையா சொல்றேன்னு" சொல்றாங்க. "உண்மைதாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீயும் மாப்பிள்ளையும் ரொம்ப நாளா கொஞ்சம் தள்ளி தாண்டி இருந்தீங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் மனோஜ் கடையில 2 நாள் நான் போய் தங்கணும்னு சொன்னேன்ல அப்பதாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சொல்றத நாங்க நம்புறோம்டி. ஆனா அந்த வீட்ல இருக்கவங்க நம்புவாங்களா? அது மனோஜ் குழந்தைன்னு சொல்லி ஏத்துக்குவாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, "யாரு சொன்னாலும் சொல்லலனாலும் இது மனோஜோட குழந்தை தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது மனோஜுக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. வித்யா பார்த்தீங்கன்னா, "இத மனோஜ் ஒத்துக்காம போயிட்டா என்னடி பண்ணுவ?" அப்படின்னு சொல்றாங்க. "யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இது மனோஜோட குழந்தை தான். நான் இனி டைவர்ஸ் குடுக்க போறதில்ல. இன்னொரு குழந்தைய அப்பா இல்லாம நான் வளர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நானும் மனோஜ் குழந்தை எல்லாரும் இதுக்கப்புறம் ஒண்ணா தான் வாழணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ காமிக்கிறாங்க. மனோஜ் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பணத்த ரோகிணி கிட்ட குடுத்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு கனகா கூட லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா, இந்த நேரத்துல அந்த ரோகிணி கர்ப்பமாயி தொலைஞ்சுட்டாளே! அவ அன்னைக்கு அந்த கடைக்கு எலி பிடிக்க வந்தது தான் தப்பா போச்சு. கடைசில அந்த எலி போட்டில நம்மளே மாட்டிட்டோமே! இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடுகதையின் விடை வாழைப்பூ.